அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வேயிரு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிகநல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த வார ராசி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கான பலன்கள் 4/2/2025 முதல் 10/2/2025 வரையிலான இந்த வார ராசி பலன்கள். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் என்னென்ன திட்டங்களை வகுக்கலாம், எதிர்பார்த்த வேலைகளில் எப்படி நெளிவு சுழுவுகளை கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த வகையில் பணம் வந்து சேரும், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் மற்றும் இடம் வீடு மனை நிலம் சார்ந்த சகல விஷயங்களையும் அறிந்து கொள்ள இந்த வார ராசி பலன்கள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். இதுநாள் வரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது அதில் அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் ஆக 9 பாதங்கள் அடங்கியவையே மேஷராசி. ஒவ்வொரு ராசியிலும் 9 பாதங்கள் இருக்கும். ஆக முதலில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். 2ஆம் வீடான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து பகவான், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் என கிரகங்கள் இந்த வாரம் வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 5/2/2025 அதாவது புதன்கிழமை தை மாதத்தினுடைய 23ஆம் நாள் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு புதன் பகவான் மாறுகிறார். அந்த புதன்கிழமையிலேயே வித்தைக்கும் தொழிலுக்கு அதிபதியானவர் புதன் பகவான், கல்விக்கே அவர் அதிபதி. இந்த ஒரு கிரக நிலைகள் இருப்பதால் மேஷராசி அன்பர்களுக்கு பலன்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம், எந்த விஷயங்களில் அமைதியாக இருக்கலாம், கூடுதலாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன, தொழில் வியாபாரம் எப்படி நடக்கும், நீங்கள் திட்டமிடுவது எதை பற்றி என்கிற முழுமையான விளக்கங்கள் இந்த வார ராசி பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஜோதிட பதிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுமையான பலன்கள் உங்களுக்காக. எடுத்த காரியத்தை மிகச் சரியான முறையில் முறையாக வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, எதிலும் வல்லவர்கள் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய வாரம். சொசைட்டி சோஷியல் விவகாரங்களில் உயர்ந்த மதிப்பு இருக்கும். சமூக சிந்தனை அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு புதியதொரு அவதாரம் எடுத்தது போல இருக்கும். புதிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புது முயற்சிகள் கைகூறும். மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையில் ஒற்றுமை, குடும்பத்தில் மேன்மையான நிலை, சீரான ஒரு நிலை, வருமானம் இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் சனி பகவானுடைய நல்ல செயல்கள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு பெற வருவார்கள். அதாவது தந்தையின் வழியில். மேஷராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, அதிலும் அரசாங்க உத்தியோகமாகட்டும் தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த ஆடம்பர செலவுகளை தவிர்த்து உங்களுடைய குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுப செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். தொழிலதிபர்கள் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பை பெற்று உற்பத்தியிலும் விற்பனையிலும் தகுந்த மேன்மையை நீங்கள் அடைய முடியும். தொழில் வளர்ச்சிக்காக, தொழில் மேன்மைக்காக நிறுவனங்களினுடைய இட விஸ்தரிப்பு, அதாவது பெரிய அதிகப்படுத்துவது,
கிளை தொடங்குவது போன்ற விஷயங்கள், புதிய கிளை துவக்கம் போன்ற நல்ல பலன்கள் இந்த வாரம் பெற முடியும். பெண்கள் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை பெறுவீர்கள். அதிலும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களை பற்றிய நல்ல பேச்சுக்கள் நிலவும். தைரியமாக வீர பெண்மணியாக வெற்றி நடை போட போகிறீர்கள். வருமானத்தை கையில் அதிக அளவு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும். நல்ல வரன் உங்களுக்கு ஏற்றார் போல் உங்களுடைய மனதை பிடிக்கக்கூடிய விதமாக நீங்கள் விரும்பிய இடத்திலேயே நல்ல வரன் அமைய போகிறது. எதிர்பார்த்தபடி அந்த குடும்பம் உங்களுக்கு ஏற்றார் போல் காணப்படுவார்கள். உங்கள் குடும்பத்திற்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும், அதாவது வரன் குடும்பத்திற்கும் சீரான போக்கு, நல்ல மன ஒற்றுமை நிலவும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய படிப்புக்கு ஏற்றார் போல் நல்ல வேலைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தேவையான பொருளாதார வசதிகளை தன்னிறைவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்கள் பாராட்டும் வகையாகத்தான் உங்களுடைய செயல்களை அமையும். யாரும் உங்களை பற்றி குற்றமோ குறையோ வீண் பேச்சுக்களோ வம்போ வழக்கோ இருக்காது. உங்களை பற்றி நிறைவாகத்தான் எல்லோரிடத்திலும் நல்ல செய்திகளை பரப்பி வருவார்கள். பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் மேஷராசி என்பர்களே, முக்கியமாக 5ஆம் தேதி புதன் பெயர்ச்சியும் இருக்கிறது. அதே போல கார்த்திகை நட்சத்திரமும் வருகிறது. முடிந்த வரையில் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வலம் வருவது விசேஷம். சனிக்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூவால் மாலை கட்டி அர்ப்பணிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய பாடல்கள் கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், சுப்பிரமணிய புஜங்கம், சண்முக கவசம், குரு கவசம், சத்ரு சம்ஹார திரிசதி போன்ற பாடல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய படர்ந்து இருக்கக்கூடிய பல துன்பங்களை நீக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். ஆகவே மேஷராசி அன்பர்கள் மேற்கூறிய பரிகாரங்களை செய்து பாருங்கள். இந்த வாரம் ஏற்றம் முன்னேற்றங்கள் நிறைந்த வாரமாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கார்த்திகை மாதம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருகசிரிஷம் 2 பாதங்கள். இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் என்று பார்க்கும்பொழுது குரு பகவான் வக்ர நிலையிலும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, பஞ்சமஸ்தானத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், தொழில் ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், லாபஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என வலம் வருகிறார்கள். கிரக மாற்றம் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் புதன்கிழமை தினம் 5/2/2025 அன்று பாக்யஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் புதன் பகவான். அதாவது 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இதனால் உங்களுடைய ராசிக்கு சில பலன்கள் மாறுபடும். அது என்ன பலன்? இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்குமா? குடும்பத்தில் மங்களகரமான பேச்சுக்கள் எந்த நிலையில் இருக்கும்? பிள்ளைகளுடைய வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்கள் கிடைக்குமா? பண வருமானம் உயருமா என்றெல்லாம் உங்களுடைய கேள்விக்கு இந்த வார பலன்கள் பதில் கொடுக்கும். இதுநாள் வரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வருகிற மாத பலன், வார பலன் மற்றும் அவ்வப்போது நடக்கக்கூடிய சில கிரக பெயர்ச்சிகள், முக்கியமான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்வது விசேஷமானது. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு
எண்ணத்தில் உத்வேகம் உருவாகி உயர்வான செயல்களை செய்து முடிப்பீர்கள். திருமணமானவர்களுக்கு தம்பதிகளுக்கு எதிர்பார்த்தபடி இதுநாள் வரையில் இல்லாமல் இருந்த குழந்தை பாக்கியம் கிட்டும். தவம் இருந்ததற்குண்டான பலன்கள் இந்த வாரம் நீங்கள் பெறப்போகிறீர்கள். வயது வந்த பிள்ளைகளுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடும். தீய பழக்க வழக்கங்கள் மற்றும் மாறுபட்ட குணநிலையில் இருக்கக்கூடிய சில அசௌகரியங்கள் நீங்கும். இந்த வாரம் நீங்கள் தேவையற்ற கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது. எதையும் உபயோகிக்க கூடாது. தம்பதிகளிடையே ஒற்றுமை பெருகும் அதிகரிக்கும் வாரம். ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள் செயல்பட உள்ளதால் உங்களுடைய செயல்பாடுகள் அதற்கு ஏற்றபடி பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். உணவுக்கும் உணர்வுக்கும் ஒற்றுமை அதிகம். ஆக நீங்கள் எந்த வகையான உணவுகள் எடுத்துக்கொள்கிறீர்களோ சாத்வீகமாக, அதே போல உங்களுடைய பழக்க வழக்கங்களும் உங்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் சிந்தனைகளும் அமையும். ஒரே நேர்கோட்டில் சொல்லுக்கு ஏற்ற செயல், செயலுக்கு ஏற்ற சிந்தனை என்பது போலவே அமையும். இந்த 3 முறை நிலைப்பாடுகளில் இருந்தால் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெற முடியும். ஜெயிக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் தான் இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு துறை சார்ந்த வேலையாட்களிடத்தில் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்குகள் மாறும். சற்று கனிவாக அன்பாக அவர்களுடைய மனம் எந்த விதங்களிலும் புண்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகஸ்தர்கள் மிக பணிவாக உங்களிடம் பேசுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. அதிகார போக்கு இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய செயல்களில் கனிவான தன்மை நிறைந்து இருக்கும். இதனால் நல்ல பேர் பெறுவதோடு ஊழியர்கள் எதிர்பாராத உதவிகளும் உங்கள் மனதை மகிழ்ச்சி கொள்ளச் செய்யும். வியாபாரிகள், பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் பெறக்கூடும். தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பெண்களுக்கு சீரான நல் வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும். இருப்பினும் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது வரும். மாணவ மாணவிகள் உங்களுடைய படிப்பில் தகுந்த கவனம் செலுத்தி முதல் தர மாணவராக, அதாவது வகுப்பிலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். தேர்வில் நல்லதொரு மதிப்பெண் பெற்று தேர்ச்சியும் பெறுவீர்கள். சக மாணவர்களிடத்தில் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவும் வகையில் செயல்படுவீர்கள். உதவிகரமாக இருப்பீர்கள். தேவையான பொருளாதாரம், வருமானம் கிடைக்க பெற்று தகுதியான செலவுகளை செய்து நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி அதிகரிக்கும். இந்த வாரம் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது விசேஷம். மல்லிகை மலரை சாற்றி வழிபடுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த மலர் மல்லிகை அல்லது தாமரை மலர். மல்லிகை என்பது வெண்மை நிறத்தால் அமைகிறது. ஆக சுக்கிர பகவானுக்கு உகந்த மலராகவும் அமைகிறது. நல்ல வாசனை திரவியங்களை கொண்டு சுக்கிர பகவானை வழிபட்டால் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பெண்களால் உங்களுக்கு நல்ல பேர், புகழ் கிடைக்கும். இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். வேயிரு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். மிதுன ராசியில் மிருகசிரீஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள். இந்த வாரம் கிரக நிலைகள் என்று பார்க்கும் பொழுது ராசியில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான்,
அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர நிலை என வலம் வருகிறார்கள். இந்த வாரம் கிரக மாற்றங்கள் 5/2/2025 அன்று புதன்கிழமை தினம் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியும் அவரே. 1க்கும் 4க்கும் அதிபதி சுகஸ்தானாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு மாறுகிறார் 5ஆம் தேதி. இதனால் சில மாறுபட்ட தன்மைகளும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் இந்த வாரம் எப்படி அமையப் போகிறது, கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன வரங்களை அள்ளி தரப்போகிறார்கள் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் நல்ல ஆற்றலோடு வாழ்க்கையில் நல்ல வளமும் நலமும் பெற்று திறமையாக இருப்பீர்கள். அதிக வருவாய் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வெற்றிக்கு உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். முழு காரணமாக கூட அவர்கள் அமையலாம். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷமான சூழ்நிலைகள், அந்யோன்யம், நல்லதொரு நெருக்கம் உருவாக்கும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டு சிறிது பொறாமையும் படலாம். அஷ்டமஸ்தானாதிபதி 9ஆம் வீட்டிற்கு பாக்கியஸ்தானம் என்பது தந்தை பாவகம், அதில் பிரவேசிக்கிறார். ஆகவே சில உறவுகளினால் உங்களுக்கு கண் திருஷ்டிகள், கண்ணெரிச்சல், பொறாமைகள் ஏற்படும். அதனை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான வழிமுறைகளை ஆராயுங்கள். உத்தியோகஸ்தர்கள், அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுடைய இதுநாள் வரையில் வேலைகளில் இருந்த பிரச்சனைகள், மந்தத்தனம், அது மட்டுமல்ல சோம்பலானது, உடல் அசதி சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி விறுவிறுப்பாக வேலைகளை கவனிப்பீர்கள். அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக திறமை அதிகரிக்கக்கூடும். எல்லோரையும் வேலை வாங்கும் விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் மிக அழகாக அமையப் போகிறது. ட்ரைனிங் பீரியடுகள் முடிந்து வேலை வாய்ப்புக்காக நல்ல சூழ்நிலைகள் உருவாக்கும். இன்டர்ன்ஷிப் சென்ற மாணவ மாணவிகள் கூட நிரந்தர வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள், அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களின் செயல்களில் இருந்த மந்த நிலைகள், சோம்பல், அசதி, உடல்நல கோளாறுகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். செயல்பாடுகள் சீராக்கும். நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான நிலைப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ட்ரைனிங் பீரியடுகள் முடிந்து வேலைக்கு செல்லக்கூடிய நல் வாய்ப்புகள் கிட்டும். இன்டர்ன்ஷிப்புகள் முடிந்து நிரந்தர பணி வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்கலாம். எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் சீராகும். தொழில் அதிபர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெற்று தங்கள் தொழிலில் வளம் காணுவீர்கள். பெண்கள் நிறைவான வகையில் குழந்தை பாக்கியம் அடையலாம். அழகு சம்பந்தமான பொருட்களை உருவாக்கக்கூடிய பெண்கள், பியூட்டி பார்லர் மற்றும் அதை சார்ந்த அழகு சாதன பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்களுக்கு நிறைவான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் உயர்வு முன்னேற்றங்கள் அடைவீர்கள். மாணவர்கள் படிப்பினில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நல்ல பேர் வாங்கி தருவீர்கள். மாணவர்கள் தகுந்த சமயத்தில் நுணுக்கங்களை அறிந்து நற்பெயர்கள் அடைவீர்கள். நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரம் பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு முடிந்தவரை புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வருவது விசேஷம். புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு தேங்காய் நீராஞ்சன தீபம் ஏற்றவும். இப்படி செய்வதால் உங்களுடைய ராசி அதிபதிக்குண்டான அனுகிரகத்தை முழுமையாக நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் அசுர வளர்ச்சி கிடைக்கும் வாரமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான வார பலன்களை அறியலாம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கடகராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது
கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள். கிரக நிலைகளை பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 5/2/2025 புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்? வரவேண்டிய பணம் கிடைக்குமா? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? குடும்ப நலன் மேன்மைக்குண்டான சுப காரியங்கள் எப்படி செயல்படும்? எதெல்லாம் கவனமாக இருப்பது என்கிற முழுமையான விளக்கங்கள் இதோ. கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகளாக, கௌரவ நிலைகளில் பணிபுரிபவர்கள் உயர்ந்த அதிகாரிகளுக்கு அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் நிச்சயம் கிடைக்கும். பூமி தொடர்பான விற்பனை தொழில் செய்பவர்கள், அதாவது லேண்ட், ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், ஏஜென்ட்டுகள், நிலம் வாங்குவது விற்பனை தொடர்பான ஏஜென்ட்டுகளாக சுய தொழில் செய்பவர்களுக்கும் அதில் பணிபுரிபவர்களுக்கும் அற்புதமான லாபங்கள் இந்த வாரம் உண்டு. ஒரு சிலருக்கு அவரவர்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் சுமாரான அளவிலும் லாபங்கள் உண்டாக்கும். உத்தியோகஸ்தர்கள், அரசு துறைகளில் அதிகார பதவியில் இருப்பவர்கள் சிலரது குறுக்கீடுகள் மற்றும் தலையீடு காரணமாக சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாவீர்கள். பின்னர் வரக்கூடிய காலங்களில் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்க பெற்று தங்கள் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். தொழிலதிபர்கள் தங்கள் நிறுவனத்தின் புகழை பரப்ப புதிய விளம்பர வியாபாரம் தொடர்பான வாகனங்கள் வைத்திருப்பார்கள். வாகன பராமரிப்புக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். பெண்களுக்கு வேலை பளு காரணமாக மனக்குழப்பமும் சில நேரம் தூக்கமில்லாத தன்மையும் உண்டாக்கி பின்னர் சரியாக்கும். ஆக இரவு நேரத்தில் இறை வழிபாடு செய்வது, அது மட்டுமல்ல சில உடற்பயிற்சிகளை செய்வது விசேஷமானது. புத்திர பாக்கிய அமைப்பு அனுகூல நிலையில் இருக்கும். மாணவ மணிகள் சிறப்பான பலன்களை இந்த வாரம் பெறலாம். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். இந்த வாரம் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடலாம். உங்களுடைய ராசிக்கான அதிபதி ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான தெய்வம் அம்பிகை அம்மன் வழிபாடு, சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு மிக மிக நல்லது. இந்த வாரம் முன்னேற்றங்கள் நிறைந்த வாரமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ சந்திர பகவானை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். இந்த மேற்கூறிய 2 நவகிரக மந்திரத்தையும் சூரிய பகவானுக்கான தமிழ் பாராயணம் செய்வதால் முழுமையான அனுகூலத்தை பெறுவீர்கள். உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் நவகிரகங்களில் நடுநாயகமாக இருந்து சகல கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடியவர், எல்லா உயிர்களுக்கும் அருள் பாலிக்கக்கூடியவர் ஸ்ரீ சூரிய பகவான். சூரிய பகவான் பார்ப்பதற்கு சதுரத்தில் தான் இருப்பார். அவருடைய வடிவமானது சதுரம், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருப்பார். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கும் பொழுது
மகம் 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 4 பாதம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள். சிம்மராசி அன்பர்களே, கிரகநிலைகள் எப்படி இருக்கிறது அதற்கேற்றபடிதான் பலன்கள் அமையும். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான், தொழில் ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை, லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் வலம் வருகிறார்கள். இந்த வாரம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் என்று பார்க்கும் பொழுது 5/2/2025 அன்று புதன்கிழமை புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருப்பவர் 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு கும்ப ராசிக்கு செல்கிறார். இதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களில் சாதகமான சூழ்நிலைகள் என எப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்கும். இந்த வாரம் பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, நல்லவர்களுடைய உதவி உங்கள் மனதை மகிழ்விக்கும் வாரம். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் மற்றவர்களால் வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்மீக உணர்வுடன் செய்த நல்ல செயல்கள் தகுந்த பலனை தரும் வாரம். வீடு, மனை, வாகன வகைகள் புதியவை வாங்கவும், இருப்பவற்றை சீர்திருத்தம் செய்யவும் நல் வாய்ப்புகள் வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியின் பொருட்டு வெவ்வேறு வேலைகள் இடங்களுக்கு சென்று வர நேரலாம். மனதில் புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகள் எதிர்கால வாழ்க்கை உயர்த்தும் வகையில் நல்ல பலன்கள் நிச்சயம் நடக்கும். அற்புதமான வாரம். உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட தயக்கம் காட்டிய ஊழியர்கள் கூட உங்கள் சொல்லை மதித்து நடக்கும் நிலைகள் உண்டாக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும். லாப விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலதனத்தை தொழிலில் போடுவார்கள். சொகுசான ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் தங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் அடைந்து மேன்மை பெறுவீர்கள். பெண்கள் நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகளை பெறக்கூடும். சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுகளுக்காக பயன்படுத்துவீர்கள். குடும்ப நிர்வாகத்தில் உள்ள பெண்கள் சிம்மராசி அன்பர்கள் தங்களுடைய உறவினர்களிடம் அன்புடன் நடந்து கொள்வதால் உறவினர்களின் பாச பிணைப்பு குடும்ப மேன்மைக்கு உதவிகரமாக இருக்கும். மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெறுவீர்கள். கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக கிடைக்கும். நண்பர்களோடு பேசுவதினால் புதிய ஞானம் பிறக்கும். தெய்வ நம்பிக்கை பெருகுவதால் மனம் அமைதியாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரத்திற்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அவர் ஆளக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று 9 முறை வலம் வாருங்கள். சிவசூரிய பகவான் வழிபாடு இன்னும் விசேஷமானது. சகல சிவ ஆலயங்களிலும் சூரிய பகவான் இருப்பார். அவருக்கென்று தனி மூர்த்தி அல்லது பிராகாரங்களில் சன்னதி உண்டு. பிரதோஷம் தோறும் அபிஷேகத்திற்கு நெய் மற்றும் தேன் கொடுத்து வருவது சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லது. அவை தேய்பிறை பிரதோஷமாக இருக்கட்டும் அல்லது வளர்பிறை பிரதோஷமாக இருக்கட்டும். வருகிற 12ஆம் தேதி அன்று பௌர்ணமி தினம். அதே போல 10ஆம் தேதி அன்று பிரதோஷமும் அமைகிறது. ஆக இந்த நாளிலும் நீங்கள் தேன் கொடுக்கலாம். நெய் கொடுத்து அபிஷேகம் செய்வது விசேஷம். தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்து வாருங்கள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வலது கண் சூரியனாகவும் இடக்கண் சந்திரனாகவும் சிவபெருமானுடைய இரு நேத்திரங்களிலும் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வாரம் அற்புதமான வாரமாக அமையப் போகிறது. மகிழ்ச்சி, கொண்டாட்டம், குதூகலமாக காணப்படுவீர்கள். வாழ்த்துக்கள். எண்ணிய காரியங்கள் கைகூட சூரிய பகவானை வணங்குங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும்.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை அறியலாம். வேயிரு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து ஏன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்களில் உள்ளவர்களுக்கான கிரக நிலைகள் அமைப்பு. ராசியிலேயே கேத்து பகவான் கன்னியில் சஞ்சாரம். பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரநிலை, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரநிலை என வலம் வருகிறார்கள் கிரகங்கள். இந்த வாரத்திற்கான கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 5/2/2025 புதன்கிழமை. இந்த நாளில்தான் புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள் என்ன என்று பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் இனிமையாக பேசி எல்லோருடைய மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். பேச்சுக்களின் மூலம் மகிமை கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் கூட தானாக வந்து முன் வருவார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகம், மரியாதை அதிகம், மிகுந்த சமூகத்தில் மதிப்பு உடையவர்களாக வலம் வருவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் இருந்து வீண் செலவுகள் குறையும், சுபகாரிய செலவுகள் நிகழும். தைரியமான செயல்களை செய்து தகுந்த புகழை பெறுவீர்கள். நீங்கள் யார் என்பது மற்றவர்கள் அறிவதற்கான காலகட்டம். உத்தியோகஸ்தர்களுக்கு, அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கு பல்வேறு விதமான நிலைப்பாடுகளில் விரயமான செலவுகள் வரலாம். எல்லோரையும் அரவணைத்து செல்வது நல்லது. வேலை வாங்கக்கூடிய புதிய சிந்தனைகள் உருவாக்கும். எப்பொழுதும் போல உங்களுடைய வேலையாட்களிடம் வேலை வாங்கக்கூடிய தன்மையை மாற்றி அமைப்பீர்கள். புதிய செயல்திறன் பெற்று நிர்வாகத்திடமும் ஊழியர்களிடமும் நல்ல பெயர் பெறக்கூடும். கன்னிராசி அன்பர்களே, வியாபாரிகளுக்கு பார்க்கும் பொழுது எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரி, அவர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். நல்ல செயல்கள், நேர்மையான விஷயங்கள், அறச்செயல்கள் செய்வதில் மனம் ஈடுபாடு கொள்ளும். நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே என்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, பெருமிதம் கொள்ளக்கூடிய அமைப்பு, வாய்ப்புகள் கிட்டும். உங்களை தாழ்வாக பேசியவர்கள், உங்களிடத்தில் இருந்து விலகி இருந்தவர்கள், உங்களை பற்றி தவறாக எண்ணியவர்கள் கூட நல்ல கருத்துக்களை முன்மொழிவார்கள். வீடு மனை வாகன யோகங்கள் சுமாரான பலனை தரும். கடன் மற்றும் எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகளை பற்றி மனதில் எதுவும் எண்ணாமல் நல்ல பலன்கள் முழுதும் பெற ஆயத்தமாகுங்கள், தயாராகுங்கள். கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், இனி நடக்கக்கூடியவை நல்லதாக அமையட்டும் என்று தினந்தோறும் நீங்கள் வழிபடுங்கள். அரசு மற்றும் தனியார் துறைகளால் பணியாற்றும் பெண்கள் புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டு மன நிறைவு பெறுவீர்கள். மாணவர்கள் சிறப்பாக படிப்பீர்கள். விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் புகழும் விருதும் பெறுவீர்கள். மன மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும். தெய்வ வழிபாடுகள் நல்வழிப்படுத்தும். இந்த வாரம் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு அதிபதி புதன் பகவானே. அதிலும் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் அல்லது சாஸ்தா கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வருவது விசேஷம். புதன் கிழமைகளில் பெருமாள் அல்லது விநாயகர் அல்லது சாஸ்தா கோவிலில் 11 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம் நல்ல நன்மைகள் கிடைக்கும்.
பேரானந்தத்தோடு பெரு மகிழ்ச்சியோடு தெய்வீக அனுகிரகத்தோடு இருப்பீர்கள். சாந்தம், மனதில் அமைதி, சந்தோஷம் அதிகரிக்கும். விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் பயிற்சி பெறும் மாணவர்கள் புகழும் விருதும் பெறுவீர்கள். மன மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். மன நிறைவு பெறுவீர்கள். இந்த வாரம் நீங்கள் மேற்கூறிய வழிபாடுதலை செய்யும் பொழுது நிச்சயம் நல்ல பலன் இந்த வாரம் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். துலாம் ராசியில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 4 பாதம், விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள். இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அயன சைன போகஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகம் வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 5ஆம் தேதி புதன்கிழமை 5/2/2025 அன்று சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த ஒரு சூழ்நிலைகளோடு பார்க்கும் பொழுது பலன்களாக சில காரியங்களை சாதித்துக் கொள்வதில் நல்லதொரு வல்லமையும் உதவிகள் செய்வதன் மூலம் பட்டமும் பதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியைப் போல சுடலாம். ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டும், ஒளி நிறைந்திருக்கும். நல்ல விஷயங்களினால் மட்டுமே புகழை தக்க வைத்துக் கொள்ள முடியும். வேலையில் இருப்பவர்கள், அலுவலக துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு, அரசு ஊழியர்களிடம் பொதுமக்கள் கண்டனத்திற்கு ஆளாக நேரலாம். நிலைகள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் கூட ஏற்படும். கவனமாக அனுசரித்து செல்லுங்கள். தனியார் ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்புங்கள். பொருளாதாரம் சரளமாக கிடைக்கும். இருக்கும் புகழை தக்க வைக்க நேரம் சரியாகவே காணப்படும். வியாபாரிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிகுந்த ஆர்வம், செயல்பட்டு தகுந்த பொருளாதாரம் பெறக்கூடும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த பொருளாதார சுப செலவுகளை உருவாக்கி தரும். பெண்கள், அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் தங்கள் கை சேமிப்பை குடும்ப செலவு, சுப செலவுக்காக பயன்படுத்தும் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தெய்வீக சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கும் வழிகள் உண்டு. நிறைவே இருக்கிறது. ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடும். சமூகத்திலும் குடும்ப உறவினர்களிடமும் தகுந்த புகழ் கிடைக்கும். அலுவலக பணிபுரியும் பெண்களுக்கு புதிய வாகனம் வாங்கிடும் யோக பலன் உண்டு. மாணவர்கள் நல்ல விதமாக படித்து தேர்ச்சியும் பெறுவீர்கள். நண்பர்கள் எல்லா வகையிலும் உதவி புரிவார்கள். ஆயுள் பலம் பெறும். தந்தை மகன் உறவு சீராக இருக்கும். சுற்றுலா சென்று வரும் வாய்ப்புகள் மன நிறைவை தரும். இந்த வாரம் மேற்கூறிய பலன்களை நீங்கள் பெருவாரியாக பெற முடியும். அதோடு பரிகாரமும் செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் பச்சரிசி சாதம், வெல்லம், எள், நல்லெண்ணெய் கலந்து காகத்திற்கு வைக்க வேண்டும். இப்படி செய்வதால் சில கிரக தோஷங்கள் தீரும். இந்த வாரம் வளர்ச்சி நிறைந்த, மேன்மை நிறைந்த வாரமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால்
ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. விருச்சிக ராசி அன்பர்களை, விசாக நட்சத்திரம் 4 பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள். கிரக நிலைகள் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து அதற்கேற்றபடி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகம் வலம் வருகிறார்கள். இந்த வாரம் நடைபெறக்கூடிய கிரக மாற்றம் என்றால் 5/2/2025 புதன்கிழமை தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் வாழ்க்கை துணைவர் வழியில் தகுந்த ஒத்துழைப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமையும். வீடு மனை வாகனம் தொடர்பான இனங்களில் அனுகூலமான நிகழ்வுகள் நடக்கும். திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் அனுகூலம் உண்டு. கடன் வழக்கு எதிரி ஆகிய வகைகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் சமரச பேச்சுக்களால் சுமூக நிலைக்கு வரும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஆலோசனை வழங்கி குடும்பத்தை நல்ல முன்னேற்றகரமான நிலைக்கு கொண்டு வருவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் அளவான முறையில் உறவு வைத்துக் கொள்வார்கள். செய்தொழிலில் முன்னேற்றமும் ஆதாயமும் கண்கூடாக கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த செயல்நிலைகள் மாறி மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகளை பெறுவார்கள். அரசு சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயர பெறுவர். தொழில் அதிபர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு உங்களுக்கு கீழ் 4 பேர் வேலை செய்பவர்களாக இருப்பின் அவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றங்கள் அடைவீர்கள். புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று பொருளாதார முன்னேற்றங்கள் அடைவர். வியாபாரத்திற்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பொதுவாக அனைத்து தொழில் அதிபர்களும் நல்ல நிலைக்கு வருவர். பெண்கள் சக ஊழியர்களுடைய மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாவார்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாகவே இருக்கும். தைரியமான குணங்களோடு பணி செய்வதால் மட்டுமே வேலையில் இடர்களை எதிர்கொள்ள முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் சிறப்பான பலனை காணலாம். இந்த கல்வி ஆண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும். அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பில் சாதனைகள் புரியலாம். உங்களின் கவனம் படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்து கொள்வது நல்லது. பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று காலையில் 3 முறை வலம் வரவும். செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு எலுமிச்சையில் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக விசேஷமானது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை அறியலாம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக்கவே. மூலம் நட்சத்திரம் 4 பாதம், பூராட நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். தன வாக்கு குடும்ப பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் என கிரகம் வலம் வருகிறார்கள். கிரக மாற்றம் என்று பார்க்கும் பொழுது 5/2/2025 புதன்கிழமை தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் நல்ல செயல்கள் செய்து அதனால் உரிய பலன் பெறுவீர்கள். பொருளாதார மேன்மையும் புகழும் நிறைவாக கிடைக்கும். பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கமுள்ள நபர்களோடு சேர்ந்து சிரமப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் விழிப்புணர்வாக இருங்கள். அப்படி செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்மை தீமைகளை உணர்ந்து பேசுவது நல்லது. தம்பதியர்கள் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சிலரது குறுக்கீடுகளால் மனக்கசப்புகள் தோன்றி பிறகு
மீண்டும் படிப்படியாக நிலைமைகள் சீராகும். உத்தியோகஸ்தர்கள், வருமான வரித்துறை, சுங்க இலாக்கா, தணிக்கை துறை ஆகியவற்றில் உயர் பதவி வகிப்பவர்களுக்கு தன் துறை சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைவினால் இடமாற்றங்கள் அல்லது துறை சார்ந்த அதிகாரிகளுடைய நெருக்குதல்கள் ஆகியவற்றுக்கு ஆளாக்கி புதிய அனுபவ பாடங்களை பெறுவார்கள். தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் சிறிது கணக்கமான நிலை அடையக்கூடும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வார்கள். புதிய ஒப்பந்தங்களை பெற்று முன்னேறுவர். பொருளாதார வரவுகள் சமச்சீராக இருக்கும். நற்செயலுக்கேற்ப புகழ் வந்து சேரும். பெண்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டும். அடிக்கடி அவசியமில்லாமல் பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பணியிட மாற்றம் உறுதிப்படுத்தப்படும். பெற்றோருக்கு உதவி செய்வதால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும். மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு படித்து நல்ல தேர்ச்சியும் புகழும் பெறுவீர்கள். ஓவிய பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் தங்கள் திறமையை நன்கு வெளிப்படுத்தி பெயரும் புகழும் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதிகள் தாராளமாக கிடைக்கும். பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமைகளில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று கோவிலை வலம் வருவது நல்லது. சாமந்தி மலரை குருவிற்கு அர்ப்பணிக்கவும். ஊற வைத்த நாட்டு கொண்ட கடலையை, அதாவது மூக்கடலை, உங்கள் கையால் கோர்த்து குருவிற்கு அர்ப்பணிக்கவும். மேற்கூறிய விஷயங்களை கையாண்டால் தனுசு ராசி என்பவர்களுக்கு எந்த சங்கடங்களும் நேராது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி என்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். கிரகநிலைகள் இந்த வாரம் ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், தன வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சுக்கிர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான், ருணரோக ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், வக்ரநிலை பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் வலம் வருகிறார்கள். கிரக மாற்றம் என்று பார்க்கும்பொழுது 5/2/2025 புதன் கிழமை நாளில் புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த வாரம் எடுத்த காரியம் கைகூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, தேவைகள் பூர்த்தியாகும். மதிப்பு மரியாதை உயரும். தாயினுடைய உடல் நலத்தில் தகுந்த அக்கறை காட்டுவது நல்லது. வழக்கு சம்பந்தமான விவகாரங்களில் உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கும். மனைவி வழி உறவினர்கள் உங்கள் உதவிகளை நாடி வரவும் மார்க்கம் உண்டு. கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமையில் இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். தந்தையின் ஆதரவோடு புதிய தொழில்கள் துவங்கி செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பிற இடங்களுக்கு மாற்றலும் கிடைக்கும். மகர ராசி என்பவர்களே, உங்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உயரும். உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும். வேலையினால் ஏற்பட்ட சோர்வு, மன அழுத்தமும் இனி இருக்காது. தொழிலதிபர்கள் கடந்த காலங்களில் மனதில் இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும். புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் காண்பீர்கள். பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறக்கூடும். கலை அழகு மிக்க பொருட்களை உற்பத்தி செய்வோருக்கு லாபங்கள் பெறுவீர்கள். மனிதாபிமான செயல்கள் அதிகம் செய்வதால் சமூகத்தில் அந்தஸ்தும் புகழும் ஏற்பட்டு கௌரவமான பதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தைகள் பிறக்கும். வாழ்க்கை துணை அன்போடு இருப்பார்கள். பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும். நீங்கள் பறிகொடுத்த பொருட்கள் மீண்டும் திரும்ப உங்களிடமே வந்து சேரும். மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்கள் படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவீர்கள். நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவார்கள். சமூக சேவைகளில் அதிக ஆர்வம் இருக்கும். எல்லோரும் நட்புடனே பழகுவீர்கள். தந்தை மகன் உறவு முறைகள் சமச்சீராய் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அனுபவ பாடங்களை கற்றுத்தரும். இந்த வாரம் பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது மகர ராசி அன்பர்களே, சனிக்கிழமைகளில் ஸ்ரீ ஹனுமன் கோவிலை வலம் வருவது நல்லது. வெற்றிலை மாலை கட்டி ஹனுமனுக்கு சூட்டவும், மல்லிகை மலரை பெருமாளுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்வது நல்லது. இந்த வாரம் முன்னேற்றங்கள் நிறைந்த வாரமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த வாரம் கிடைக்கட்டும்.
கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம் 4 பாதம், புரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள் கிரகநிலைகள் என்று பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவான், தன வாக்குஸ்தான குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். கும்பராசி அன்பர்களை இந்த வாரம் கிரக மாற்றம் என்று பார்க்கும் பொழுது 5-2-2025 புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். பலன்கள்: இதனால் இந்த வாரம் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் வருமானம் கிடைக்கும். எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்களில் பணம் விரயமானது. அந்த நிலை அடியோடு அழிந்துவிட்டது. மேலும் நோய்களுக்கான சிகிச்சைக்கோ வீணான செயல்களுக்கோ கிரக நிலைகள் இடம் தராது. கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். உங்களின் பண தேவைகளுக்கு வாழ்க்கை துணை உதவி நிச்சயம் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை காண்பீர்கள். உங்களின் வேலைகளை தன்னம்பிக்கையாக செய்து முடிப்பது நல்லது. பணப்புழக்கம் அதிகமாகும். உங்கள் வேலைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தலைமை அதிகாரிகள் வழங்குவார்கள். சக ஊழியர்கள் சற்று தள்ளியே இருப்பார்கள். தொழிலதிபர்கள், அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களும் ஆதாயம் பெற்று முன்னேற்றம் அடைவீர்கள். பணப்புழக்கம் தங்கு தடையின்றி இருக்கும். நிறுவனத்தின் புகழ் எட்டுத்திக்கும் பரவும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக முடியும். பெண்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் நிர்வாகத்தாலும் உயர் அதிகாரிகளாலும் இடப்படும் கட்டளைகளை கவனமாக செயல்படுத்தி வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. சுய தொழில் செய்யும் பெண்கள் தங்கள் தொழில் சிறக்க வேலை தெரிந்த மற்ற பெண்களையும் கூட்டு சேர்த்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் ஆகியோர்கள் நல்ல முன்னேற்றங்கள் காணலாம். விரும்பிய துறைகளில் எடுத்து படிப்போருக்கு சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலை வலம் வருவது நல்லது. நவகிரகத்திற்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடவும். இந்த வாரம் சீரான போக்கு அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் கிரகநிலைகள் வைத்து பலன்களை அறியலாம். புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1-2-3-4 பாதம், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள். கிரகநிலைகள் என்று பார்க்கும் பொழுது ராசியில் ராகு பகவான், சுக்கிர பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. கிரக மாற்றம் என்று பார்க்கும் பொழுது 5-2-2025 புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த வாரத்திற்கான பலன்கள்: இந்த வாரம் பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை கூட சாதித்து காட்டுவீர்கள். சொல்லால் மகத்துவமும் செயலால் புகழ், கீர்த்தி ஆகியனவும் ஏற்படும். வீடு மனை வாகனம் ஆகிய இனங்களில் மராமத்து பணிகள், சம்பாதித்த பணத்தை பாதுகாக்க சேமித்து வைக்க நல் வழிகள் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டு பிரயாணங்கள் சென்று வரும் வகையினர் தகுந்த பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு பெற்றோரின் மூலமாக வேலை கிடைக்கும். உங்களோடு வேலை செய்பவர்களிடம் அனுசரணையாக செல்வது நல்லது. வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் வேண்டாம். பதவி உயர்வு, பணி இடமாற்றம், சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கப் பெறுவீர்கள். தலைமை அதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம். வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலன்களை காணலாம். கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைத்தாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகளை இப்பொழுது ஆரம்பிக்கலாம். தொழில் நிமித்தமாக சிலர் தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டி வரலாம். பெண்கள் உடல் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். இந்த வாரம் கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவரோடு சேர்ந்து மீண்டும்
வாழக்கூடிய அமைப்பு உருவாக்கும். உங்களின் கணவருக்கு உங்களால் அனுகூலம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிட்டும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். மாணவர்கள் சிறப்பான பலனை காணலாம். இந்த கல்வி ஆண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும். அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பில் சாதனைகள் புரியலாம். மீனராசி அன்பர்களை பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் நவகிரக கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நல்லது. ராகு காலத்தில் நடைபெறும் பைரவர் பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் தினமும் வணங்குவது சிறப்பு. இந்த வாரம் பல அற்புதமான பலன்களை பெறக்கூடிய வாரமாக அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.